ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம சலார் படத்துக்கு தான் கைஸ் பார்க்க போகிறோம். சலார் படம் போய் பார்த்துட்டு ரிவ்யூவெலாம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும் போகல கைஸ் படத்துக்கு, கூட ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு தான் கைஸ் போகிறேன். ஸோ போகிற வழியில் அவனை கூட்டிகிட்டு ஸோ பைக்குக்கு பெட்ரோல் போட்டு நம்ம அப்படியே போகலாம் வாங்க. ஸோ நம்ம வண்டியை எடுப்போம். மேலே பார்த்தீங்கன்னா கவர் போட்டுருக்கு தூசி ஆகிடுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் வண்டி கொஞ்சம் தூசியாக தான் இருக்குது. ஸோ நம்ம வண்டியை எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நண்பனை கூப்பிட்டு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் படித்த ஸ்கூல், இங்கே தான் நான் படித்தேன். ஒரு நாள் இதுக்குள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு டூர் மாதிரி போடுறேன், என்னோடய ஸ்கூல் டூர். ஸோ இதுதாங்க கிரவுண்ட். ஸோ நம்ம போகலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். இங்கே போகிற வழி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைவே போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஹைவே நடந்துட்டு இருக்கு, அதே தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு சைடு சரி பண்ணிட்டாங்க, ஏன்னா ஒரு சைடு மட்டும் வண்டி போயிட்டே இருந்தால் தானே, இல்லைன்னா டிராஃபிக் ஆகிடும்ல. அதனால் ஒரு சைடு மேலே நடந்துட்டு, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஒன் வே மாதிரி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி இந்த ரோடே பார்த்தீங்கன்னா ஒன் வேல தான் இருந்தது, அது பத்தலைன்னு சொல்லிட்டு தாங்க இங்கே ஒரு ஹைவே போடுறாங்க. அதனால போடுறாங்களா இல்லை நேரத்தை மிச்சப்படுத்துகிறான்னு போடுறாங்களான்னு தெரியல. ஆனால் ரொம்ப நாளாகவே நடந்துட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஒர்க்கு தாங்க முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த சைடில் காவா மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு மயில்வெளி தான், இந்த சைடு மயில்வெளி தாங்க. இந்த ரோடு மட்டத்துக்கு ஆக்குவாங்க காய்ச்சி. ஸோ அப்போ தான் ஒரு லெவலாக இருக்கும். அதனால் இங்கே சைட்லெல்லாம் ஜல்லி கூட்டியிருக்காங்க. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நாம் போவோம், கிட்ட வந்துட்டேங்க காய்ச்சி, இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான். நம்ம போகலாம் வாங்க. ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு வாங்கியாச்சு கைஸ். ஸோ இதுதான் உள்ளே போகிறதுக்கான வழி, போகலாம் கைஸ் நம்ம உள்ளே. ஸோ இந்த சைடு தான் போனோம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இங்கே வந்திருக்கேன், அதனால தான் கொஞ்சம் வழியில் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. நம்ம போவோம். நம்ம சீட்டு நம்பர் என்னென்னு நமக்கு இன்னும் சரியாக தெரியல. சரி, ஓகே, உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ நம்ம போகலாம், ஜாலியாக இருக்குது தேட்டரு. போகணும். நம்மளோட சீட்டு நம்பர் எதுன்னு தெரியல, நம்ம நண்பங்கிட்ட தான் இருக்குது டிக்கெட்டு. போயிட்டு இருக்கேன் ஃப்ரண்ட்டில், பார்ப்போம், போயிட்டு நம்ம உட்காருவோம் வாங்க. ஸோ இந்த தியேட்டரில் தாங்க நம்ம வந்திருக்கோம். இந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட்டுக்காக தாங்க நான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். எந்த படத்துக்கு வந்தாலும் ஸோ இந்த ஒரு ஆடு வந்து ஸ்டார்டிங்கில் ஓடி இருக்கு. இந்த ஆடெல்லாம் நிறைய பேருக்கு பார்க்கவே பிடிக்காது, ஏன்னா எனக்கே பார்க்க பிடிக்காது. ஆனால் இந்த ஆடெல்லாம் பார்த்து தாங்க ஆகணும். இந்த ஆடெல்லாம் பார்த்தாவது சிகரெட்லாம் பிடிக்காமல் இருக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பிரேக்கு. ஸோ அதுக்கு நான் அதனால தான் வெளியே வந்திருக்கேன் பப்ஸ் வாங்கிட்டு. ஸோ இதை சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் கைஸ். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு அந்தளவு புரியலை சொல்ல போனோன்னா. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட்டு கம்பம் கரண்ட்டு அது அந்தமாதிரி டைலாக்லாம் வருது. அதுக்கப்புறம் எராசுரா அந்தமாரி டைலாக்லாம் கொஞ்சம் நல்லா வருது. ஸோ எனக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபு எனக்கு தெளிவாகவே இன்னும் புரியல காய்ஸ். ஸோ மிச்ச கதையை நான் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் காய்ஸ். ஸோ காய்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சலார் படம் பார்த்துட்டு வந்தாச்சு காய்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ரிவ்யூ, நான் பார்த்த வரைக்கும் படம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு வந்து 10/8 கொடுப்பேன் நான், ஏன்னா கண்டிப்பாக அவ்வளோ கொடுக்கலாம், ஒர்த்து தான். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக போச்சுன்னு சொல்லலாம். எனக்கு புரியல ஃபஸ்ட் ஹாஃபு, அதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கரண்ட்டு எராஸ்வரான்னு அந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் நல்லா இருக்குது, நிறைய பஞ்சு டைலாக்ஸ் இருக்குது படத்தில். ஸோ எனக்கு வந்து அந்த பஞ்சு டைலாக்ஸ் எல்லாமே ஓவராக தெரிஞ்சதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து என்ன கேட்டிங்கன்னா, அந்த கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஸ்டெப் மாதிரி போடுறாங்க. ஸ்டெப் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் அவங்க கதையை சொல்கிறாங்க. செகண்ட் ஹாஃபில் தான் மெயினான கதையாக இருக்குது.
ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நல்லா நார்மலாக தான் இருக்குது. ஆரம்பித்ததும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல. செகண்ட் ஹாஃபில் மெயின் கதையே இருக்குது கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த படத்தோட மியூசிக் சொல்லணும்னா பிஜிஎம், பேக்ரவுண்ட் மியூசிக் அதெல்லாம் உண்மையிலே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கைஸ். ஸோ அம்மா சென்டிமெண்ட் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுக்கு போட்டுருந்த பிஜிஎம் அதுவும் ஓகே தான். ஸோ அடுத்து வந்து நம்ம அதில் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டும் அதே மாதிரி ஓகே தான் கைஸ். ஸோ இன்னொன்று கூட நல்லா பண்ணியிருக்கலாம், நம்ம பாகுபலியில் பார்த்த அளவுக்கு இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் இருந்தாலும் அது ஓகே தான், நம்மளால் ஏற்றுக்கக்கூடிய அளவுகள் தான் இருக்குது. அவரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒல்லியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த படத்தில். அந்த படத்துக்கோசம் அவர் உடல் எடையும் குறைச்சிருக்காரு, அதுவும் ஓகே தான். ஸோ டீசெண்டான ஃபைட்டு தான் கைஸ். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அதில் அவங்க யூஸ் பண்ணியிருக்க தீம், நம்ம அந்த தீம் பார்க்கும்போது கேஜிஎஃப் படம் தீம் அப்படியே உங்களால் பார்க்க முடியும் கைஸ். ஸோ அதே மாதிரி அந்த சினிமாட்டோகிராஃபி, அந்த தீம், அவங்க யூஸ் பண்ணியிருக்க ஃபில்டர், எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஃபில்டர்னு சொல்கிறேன், அந்த ஃபில்டர் எல்லாமே பக்காவாக இருக்குது கைஸ். ஸோ ஓவராலாக நீங்கள் போயிட்டு இந்த படத்தை பார்க்கலாம் கைஸ். ஒன் டைம் வாட்சபிள்னால் நீங்கள் கண்டிப்பாக போய் படம் பார்க்கலாம். ஸோ படம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சண்டை காட்சி, வயலன்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே பிடிக்கும். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், சலார் ரிவ்யூ முடிஞ்சு.